ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்க்கலாமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரே அடியாக கட்சிக்குள்ளே மீண்டும் இடமளிக்க மறுத்துறாரு. அதனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இப்போது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்காருங்க. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற விவாதம் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் தீவிரமாக நடந்து வருது. அதில் திமுகவில் இணைவதே கடைசி அரசியல் முடிவு அப்படின்ற கருத்தை மேலோங்க தொடங்கியுள்ளதாக தகவல்களும் தெரிவிக்கிறாங்க. அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன், பழனிசாமி தயாரா என ஓபிஎஸ் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் இபிஎஸ் தரப்புலேருந்து எந்த சாதகமான பதிலும் வரல. இதற்கு பின்னணியில் தென் மாவட்டங்களில் இருக்கும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக சந்தித்த பின்னடைவு, கட்சிக்குள்ளே நடந்த அதிகார போட்டி மற்றும் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பிலான மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் அலட்சியமான தேர்தல் பணிகள் ஆகியவை தான் இன்னும் மறக்கப்படாத துரோகம் என அந்த நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க. 2026 தேர்தலில் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் சில இடங்களில் குளறுபடி வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளலை தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதனால் தான் தேர்தல் முடிந்தவுடன் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் என்ற கோஷம் தென் மாவட்டங்களில் முதல்ல எழுந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் கட்சிக்குள்ள ஓரங்கட்டப்பட்டதாகவும் அவர்கள் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இபிஎஸ்ஸே விரும்பினாலும் ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவுக்குள்ளே அனுமதிக்க தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் தயாராக இல்லை என்பதே இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். இந்த அரசியல் முடக்கத்திற்கிடையே ஓபிஎஸ் தரப்பில் அடுத்த கட்ட நகர்வு குறித்த தீவிர ஆலோசனைகள் நடந்து வருது. மாவட்ட வாரியாக விசுவாசிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லும் யோசனைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால சேர்ந்தாலோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைஞ்சாலோ அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் வேலையை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அதனால் ஓபிஎஸ்ஸுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நேரடி அரசியல் பற்றின எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அப்படின்றத அவர்களோட மதிப்பீடு. இதற்கு மாற்றாக தான் திமுகவில் இணைவதே தற்போது ஓபிஎஸ்க்கு கிடைக்கும் நடைமுறை வாய்ப்பாக அவரோட ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. திமுகவில் இணையறனால ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் சாத்தியம் இருக்குது. அவரது ஆதரவாளர்கள் சிலருக்கு சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பும் இருக்குது என்ற கணக்கே அந்த ஆலோசனைகளின் மையமாக இருக்குது. அதிமுக கதவு முழுமையாக மூடப்பட்டு மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறுகி வரும் நிலையில் ஓபிஎஸ் எடுக்கும் அடுத்த முடிவு அவரது அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல்னு ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத சந்தேகமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுக தரப்பில் இணைவதில் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துட்டு திடீரென திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக இணைவது ஓபிஎஸ் விரும்பலை. அது வருங்காலத்தில் தனக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஓபிஎஸ் நம்புகிறாருங்க. அதனால் தான் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவரோட ஆதரவாளர்கள் இதுக்கும் விரும்பலை. இறுதி முடிவு ஓபிஎஸ்ஸின் கையில் தான் இருக்குது. ஆனால் நேரம் வேகமாக கரைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம ஓபிஎஸ் என்ன முடிவு பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. மறுபடியும் போய் எடப்பாடி கூடயே சேர போகிறாரா, அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போட போகிறாரா, அதுவும் இல்லை அப்படின்னா திமுகவோட கூட்டணி போட போகிறாரா, இல்லை தனியாக அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்றது ரொம்பவே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு தலைவரை பற்றி வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.